தெற்கு கிழக்கு கார்னர் பிளாட்டில் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு ஒரு சூப்பரான 2BHK டியூப்ளெக்ஸ் டைப்பில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, டியூப்ளெக்ஸ் டைப்பில் ஏதாவது கம்மியான பட்ஜெட்டில் வில்லா வந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான ஒரு 2BHK டியூப்ளெக்ஸ் டைப்பில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான ஃப்ரண்ட் எலிவேஷன் இந்த வீட்டுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே 10x16 மெஷர்மெண்ட்டில் ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டாய்லெட் லெஃப்ட் சைடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 5x4 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்தியன் கிளாசட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜலமூலையில் போர்வெல் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக ரைட் சைடில் ஈபிக்கான ப்ரொவிஷன் இருக்குதுங்க. 10 feet வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ஃப்ளோரிங் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்து ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே 11x17 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹால் பார்த்துட்ருக்குறாங்க. இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சீலிங்க்கு பிவிசி பேனலிங் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குதுங்க. ஹாலோட சவுத் சைடு வால் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணிடுறாங்க. பேஸ் யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா டிவிக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வீட்டோட கிச்சன் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்குதுங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் 9x10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. 10 feet வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்க்கு கிரானைட் லே பண்ணி கொடுத்து எஸ்எஸ்ல சிங்க் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹெட் யூனிட்ஸ் பேஸ் யூனிட்ஸ் எல்லாமே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. மாடலர் கிச்சன் ஒர்க் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியருக்கு சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கலர் பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மைல்டான கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்டீரியரில் வால்க்குமே வந்து கலர் எல்லாமே அதே பேட்டர்னில் வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல் மைல்டாக வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. 10x10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக அட்டாச்சு டாய்லெட் கொடுத்து பிவிசி விண்டோ 3x4 அமைச்சு கொடுத்துட்றாங்க. டாய்லெட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்டெப்ஸ் கீழே வருதுங்க. வெஸ்டர்ன் கிளாஸராக பிளான் பண்ணி கொடுத்துறாங்க. வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. நான்ஸ்கிட் டைல் ஃப்ளோரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெடிமேட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு மெயின் டோர் மட்டும் டீ கூட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. டீ கூட் ஃப்ரேமில் டீ கூட்டில் மெயின் டோர் அமைச்சிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு வந்து உள்ளே வரும்போது நமக்கு கிரானைட் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா உள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டெப்ஸுக்கு வந்து டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸில் வந்து நமக்கு எம்எஸ்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேண்ட்ரைல் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நீட்டான ரைசர் கொடுத்து ஸ்டெப்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. ஹெட்ரூம் ஏரியாலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு வெர்டிகல் சைஸில் வந்து ஒரு பெரிய யூபிவிசி விண்டோ அமைச்சு கொடுத்துட்றாங்க. ஹேண்ட்ரைல் பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்ல மேலே வரக்கூடிய இது மட்டும் நமக்கு உடன் ஃபினிஷிங்கில் வந்துடுதுங்க. ஒரு லாபி ஏரியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதில் ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 10x16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3x4 2 யூபிவிசி விண்டோ அமைச்சு கொடுத்துட்றாங்க. அதுபோக லாஃப்ட் கவரேஜ் ஒர்க், வார்ட்ரோப் ஒர்க், ட்ரெஸ்ஸிங் யூனிட் எல்லாமே வந்து வேறு லெவலில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுற்றியுமே வந்து நல்லா லைட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டடி டேபிளுமே இருக்குதுங்க. ஃபோல்டபுளில் வந்துட்டு வேணுங்கிறப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அட்டாச்சு டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 10x5 அப்படின்ற நல்ல ஒரு மோசிவான சைஸில் வந்து இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்குதுங்க. 10 feet வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷவர் கனெக்ஷன், வெஸ்டர்ன் கிளாசட், வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குதுங்க. இமீடியட்டாக புக் பண்ண உடனே வந்து இவங்க ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க. டோட்டலாக 2 cents லேண்ட் ஏரியாவில் 1200 square feet பில்டப் ஏரியாவில் இந்த வீடு டியூப்ளெக்ஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடியலூர் பக்கத்தில் மணிகாரன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இதில் ஓப்பன் டெரேஸ் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு. அது போக ஃபேப்ரிகேஷன் ஒர்க் வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, நல்ல ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே வந்து இந்த வீடை வந்து நீட்டாக வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாஷிங் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே டேப் கனெக்ஷன் இருக்குதுங்க. அது போக ஃபோல்டபுள் டைப்பில் வந்து நமக்கு எம்எஸ்ல வந்து ஸ்டேர் கேஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஒரு நீட்டான ரைசரில் இருக்குதுங்க. ஸ்பேஸ் சேவிங்காக இவங்க வந்து ஃபோல்டபுளில் வந்துட்டு இந்த ஸ்டேர் கேஸ் வந்து அமைச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் பால்கனி வியூவோட இந்த வீடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா இந்த பில்டிங்கோட பட்ஜெட் டோட்டலாக லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போர்வெல் எல்லாமே சேர்த்து 58 lakhs ஓனர் கோட் பண்ணுறாங்க. பேங்க் லோன் 80% அவைலபிள் இருக்குங்க. உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் யாராவது மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீடு பார்த்துட்டு இருந்தாங்க, பட்ஜெட்டில் பார்த்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோட லிங்க் ஷேர் பண்ணுவீங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.